வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேகதாது அணை தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் பழனிசாமி அவசர கடிதம். கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். கொடநாடு விவகாரம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. உதகை நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரி சயன் மனோஜ் உயர்நீதிமன்றத்தில் மனு. போராடும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 12 காவல் துணை கண்காணிப்பாளர் உதவி ஆணையர்கள் இடமாற்றம். தமிழக காவல்துறை தலைவர் டி. கே. ராஜேந்திரன் உத்தரவு. நாளை தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது 69வது குடியரசு தின விழா. நாட்டு மக்களுக்கு ஆளுநர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவசர கடிதம் எழுதியுள்ளார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு அளித்திருக்கும் விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மத்திய நீர்வளத்துறைக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் காவிரி தொடர்புடைய மாநிலங்கள் உத்தரவின்றி எதுவும் செய்ய முடியாது என்றும் முதலமைச்சர் நினைவூட்டியுள்ளார். கர்நாடக அரசு சில தினங்களுக்கு முன் மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வளத்துறை துறையிடம் தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. கொடநாடு விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளை விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடி தொடர்புள்ளதாக பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் தெரிவித்திருந்தார். இதையடுத்து டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ள சயான் மற்றும் மனோஜ் இருவரும் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதனிடையே சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த மேத்யூ சாமுவேல் தன்னிடம் உரிய ஆதாரங்கள் உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் முதலமைச்சர் குறித்து ஆதாரமின்றி பேசவும் ஆவணங்களை வெளியிடக்கூடாது என்று மேத்யூ சாமுவேல் உள்ளிட்ட 7 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். முதலமைச்சர் பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உதகை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யக்கோரி சயான் மனோஜ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளியை கொன்று ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பான வழக்கு உதகை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கில் ஜாமீனில் இருக்கும் மனோஜ், சயான் ஆகியோர் முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிராக புகார்களை கூறி வருவதால் அவர்களின் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி காவல்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தள்ளுபடி செய்த உதகை நீதிமன்றம் சயான், மனோஜ் ஆகியோர் ஜனவரி 29ஆம் நாள் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி மனோஜ், சயான் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் முறையீடு செய்யப்பட்டது. முறையீட்டை கேட்ட நீதிபதி மனு தாக்கல் செய்தால் திங்கட்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என தெரிவித்தார். கொடநாடு விவகாரத்தில் அரசு பாரபட்சம் பார்க்காமல் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தவறு செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்க அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்தார். இந்த கொடநாடு சம்பந்தமாக இதில் பாரபட்சம் இல்லாத ஒரு விசாரணை நடத்த வேண்டும். விசாரணை நடத்தி அதில் யாராவது தவறு செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக ஆளுநர் மத்திய அரசிடம் இடைத்தரகர் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் கொடநாடு கொலை கொள்ளை விவகாரம் தொடர்பான விவகாரத்தில் ஆளுநரிடம் எதிர்க்கட்சியினர் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாதது ஏன் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார்.
நிறைய கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. இதுலயும் ஆளுநர் கொடுத்து கிட்டத்தட்ட 10 நாள் மேல ஆயிடுச்சு, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆளுநர் ஒரு மத்திய சர்க்கார் புரோக்கர். குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாட்டின் குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி டெல்லி செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொடியேற்றுகிறார். இதன்பின் காலை 9:50 மணிக்கு வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் ராணுவ வீரர்கள், கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்கள் பங்கேற்று அணிவகுப்பு செய்யவுள்ளனர். காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வருவார்கள். குடியரசு தின விழாவில் தீவிரவாதிகள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முக்கிய இடங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் ஜம்மு காஷ்மீரில் வரலாறு காணாத பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ரஜோரி உள்ளிட்ட எல்லைப்பகுதி மாவட்டங்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் தாக்குதலை நடத்த திட்டமிட்ட ஜெய்ஷ் இ முகமது என்ற அமைப்பை சேர்ந்த அப்துல் லத்தீப் ஜனாய் என்ற தீவிரவாதி கைது செய்யப்பட்டார். அரசியல் சாசன நெறிமுறைகள் காற்றெங்கும் வியாபிக்கட்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குடியரசு தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 69வது குடியரசு தின விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளார். அதில் ஜனநாயகத்தின் சாரம்சத்தை இந்நாள் நினைவுபடுத்துவதாகவும் மக்கள்தான் தேசத்தின் எஜமானர்கள் என்பதே இதன் பொருள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேச வளத்தை செம்மையாக பயன்படுத்தவும் தொழில்நுட்பத்தை நாட்டின் மேம்பாட்டிற்காக உபயோகப்படுத்தவும் ஜனநாயக நெறிமுறைகள் ஏற்ப அயராது பாடுபடுவோம் என்றும் ஆளுநர் பன்வாரிலால் தெரிவித்துள்ளார். அரசின் சாசன நெறிமுறைகள் காற்றெங்கும் வியாபிக்க வேண்டும் என்றும் இதையே சுவாசமாக கொண்டு உத்வேகத்துடன் செயல்படுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் 69வது குடியரசு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அனுப்பிய செய்திக்குறிப்பில், இந்தியாவில் பல மொழி, பல கலாச்சாரம், பல வண்ணம் என அனைத்தும் பல வகையில் இருந்தாலும் இந்தியர் என்னும் ஒரு சொல்லில் அனைவரும் பிணைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். வேற்றுமைகளில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் சிறப்பு என்றும், ஜாதி, மத, மொழி, மாநில எல்லைகளை கடந்து மதசார்பற்ற நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் அனுப்பியிருக்கும் வாழ்த்துச் செய்தியில், குடியரசு தினத்தில் உண்மையான ஜனநாயகம் மலரட்டும் என்றும், மக்கள் விரும்பும் மக்களாட்சி அமையட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்கள் துன்பங்கள் ஏதுமின்றி மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அனுப்பியிருக்கும் அறிக்கையில், இந்தியாவில் வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருப்பினும் உணர்வாலும் அரசியல் அமைப்பாலும் ஒன்றிணைந்த இதயங்களாய் நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நிற்போம் என்று தெரிவித்திருக்கிறார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நிறுவன தலைவர் சரத்குமார் அனுப்பியிருக்கும் அறிக்கையில், இந்தியாவின் பெருமை மிகும் மாண்பும் வரலாறும் தாங்கி நிற்கும் ஒருமைப்பாட்டையும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் அடித்தள ஆணி வேரையும் எவராலும் அசைக்க முடியாது என்றும், எழுச்சிமிகு இந்தியாவில் சகோதரத்துவம், சமத்துவம், சகிப்புத்தன்மை என்ற கோட்பாடுகளை மனதில் தாங்கி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12 மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர், உதவி ஆணையர்களை இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டிஜிபி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கீழ்ப்பாக்கம் போக்குவரத்து உதவி ஆணையர் ராமசாமி விழுப்புரம் ஆயுதப்படை டிஎஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையராக ஜூலியஸ் கிறிஸ்டோபர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், ஜெயகரன் சாம்வேல் திருவல்லிக்கேணி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையராக நியமித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடையாறு போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையராக ஆர் ஹிட்லர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்றும், ஸ்ரீதர் மயிலாப்பூர் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையராக நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை போக்குவரத்து திட்டமிடல் உதவி ஆணையராக ஜீவன் ஜேக்கப் ஜான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படை உதவி ஆணையராக கணேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 12 மாவட்ட துணை கண்காணிப்பாளர், உதவி ஆணையர்களை இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக டிஜிபி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு தொடர்பாக மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது. பொருளாதாரத்தில் நலிந்த பொது பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்தம் கடந்த 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசு பணிகளில் இந்த இடஒதுக்கீடு முறை வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என மத்திய பணியாளர் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனிடையே பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது 10% இடஒதுக்கீட்டிற்கு இடைக்கால தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். இது தொடர்பாக 4 வாரத்தில் பதிலளிக்கவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணிக்கு திரும்பாமல் போராட்டம் நடத்தும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசின் வேலை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜாக்டோ ஜியோ அமைப்பில் உள்ள 256 சங்கங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்தினால் அரசு பள்ளி மற்றும் அரசு அலுவலக பணிகள் அனைத்தும் முடங்கின. போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் காலவரையற்ற தொடர் வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் 4வது நாளாக இன்றும் தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து 28ஆம் தேதி மதுரையில் அறிவிக்கப்படும் வரை தங்களுக்கு எதிராக தமிழக அரசு எத்தகைய நடவடிக்கை எடுத்தாலும் போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இன்றைய தினம் 4வது நாள் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் நடத்தி வருகிறோம். எங்களுடைய 9 அம்ச கோரிக்கை என்பது நாங்கள் புதியதாக வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அல்ல. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்ட தேர்தல் வாக்குறுதியும் சட்டமன்ற விதி 110 அறிவித்த அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டத்தை நடத்தி வருகிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களை அழைத்து பேசும் வரை எங்களுடைய காலவரையற்ற வேலைநிறுத்தமும் எந்த அடக்குமுறையாக இருந்தாலும் எந்த சிறையாக இருந்தாலும் செல்வதற்கு தயாராகிவிட்டோம். இதனிடையே பணிக்கு திரும்பாமல் போராட்டம் நடத்தும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசின் வேலை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று கூறிய நீதிபதிகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தனர். மேலும் வேலை நிறுத்த நோட்டீஸிற்கு தடை விதிக்கவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் அதனை கனிவுடன் பரிசீலித்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ் மொழிக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக மதுரை தமுக்க மைதானத்தில் உள்ள தமிழ் அன்னை சிலைக்கு அமைச்சர் செல்லூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக நடைபெறும் எந்தவொரு போராட்டத்தையும் தூண்டிவிடுவது காலகாலமாக நடக்கக்கூடியது என்றும் சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு வியத்தகு வெற்றி பெற்றதை பொறுக்க முடியாத எதிர்க்கட்சியினர் அதனையும் விமர்சித்து வருவதாகவும் கூறினார். தமிழனுடைய எண்ணத்தை நம்ம ஊட்டிக் கொண்டிருக்கிற உலக வாழ்கின்ற தமிழருடைய ஒப்பற்ற தாயாக இருக்கின்ற அன்னை தமிழ் அன்னைக்கு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாணவரணி செயலாளர் அருமை தம்பி ராஜீவ்காந்தி அவருடைய தலைமையில் நானும் புறநகர் மாவட்ட கழக செயலர் வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் ராஜன் செல்லப்பா மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு மாலை அணிவித்து எதிர்க்கட்சிகள் எல்லாரும் இதை தூண்டிவிடத்தான் செய்வாங்க, எல்லாரும் செய்யத்தான் செய்வாங்க. இதெல்லாம் வழக்கமாக எல்லா காலத்திலும் நடக்கிறது. பொதுவாக எதிர்க்கட்சி இதை பொறுக்க முடியாமல் தான் இந்த அரசையும் இந்த மாநாட்டையும் குறை சொல்கிறார்கள். உண்மையிலேயே வாழ்த்தியவர்கள் இளைஞர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதனுடைய நிதர்சனமான உண்மை. உண்மையிலே இந்த மாநாடு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு முதலிடை பெற்றிருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது என வினா எழுப்பினர். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியது என்றும் சரமாரி கேள்வி எழுப்பினர். 2015ஆம் ஆண்டில் போடப்பட்ட புரிந்துணர்வு
ஒப்பந்தங்களின் தற்போதைய நிலை என்ன என்றும் அடுத்தடுத்து வினாக்களை எழுப்பினர். முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் எத்தனை தொழில்கள் தொடங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இதுபற்றி தமிழக அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஆணையிட்டனர். மேலும் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு விதிகளை வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜனவரி 30ஆம் தேதிக்குள் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தேசிய வாக்காளர் தினம் சென்னை மாநகராட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய கார்த்திகேயன் தேர்தல் வாக்குப்பதிவு முறைகளில் பல்வேறு நவீன மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்றும் இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவே வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். சிறப்பான முறையிலே இந்த வாக்காளர் சேர்க்கும் பணி மிக நேர்த்தியான முறையிலே செய்யப்பட்டு அது முடிவுறும் தருவாயிலே உள்ளது. அதன் தொடர்ச்சியாக நம்முடைய இந்த நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 16 தொகுதியிலும் இதற்கான முழு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சியை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துள்ளது. இதை மேலும் விரிவுபடுத்தி வர இருக்கின்ற தேர்தலிலே அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்கும் வகையிலே என்னென்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அதை அனைத்தும் நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் செய்யும் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இதனைத் தொடர்ந்து தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு கையேட்டை மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனவரி 30ஆம் தேதிக்குள் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றார். விவிபேட் எனப்படும் யாருக்கு வாக்களித்தோம் என்ற ஒப்புகைச் சீட்டு முறை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். நம்ம அனைவரும் வாக்காளர் அனைவருமே நம்ம டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த எண்ணத்தோடு நோ voter should be left behind. ஒரு வாக்காளர் கூட அவங்க ஒரு தகுதி இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல அவங்களோட பேரை சேர்க்கணும். அதுக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க, கடந்த 4-5 மாசமா நாங்கள் நிறைய முயற்சியெல்லாம் செஞ்சுருக்கிறோம். அதுக்கு ஜனவரி 31ஆம் தேதி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த வருஷத்தில் ஆல் ஓவர் இந்தியா விவிபேட் எலெக்ஷன் ப்ராசஸில் இவிஎம் கூட யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விவிபேட்டுக்காக இந்த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் அதுக்காக நாங்கள் நிறைய விழிப்புணர்ச்சி முகாம் எல்லாம் நடத்த போகிறோம். ஸோ அது மக்களுக்கு நம்ம வாக்காளர்களுக்கு ஒரு தெரியும், ஒரு ஓட் போட்டால் அது எந்த கேண்டிடேட்டுக்கு உண்மையிலே போயிருக்கே அதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது ஒரு விவிபேட் இந்த வருஷம் எலெக்ஷனில் நமக்கு ஒரு முக்கிய பங்குவாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கவில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்எல்ஏக்களுக்கு அதிக சம்பளம் கொடுப்பது தேவையற்றது என்றும் நடிகர் அஜித்தின் நியாயமான முடிவை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். பள்ளிகளின் தரம் குறைந்ததற்கு ஆசிரியர்கள் காரணம் என்பது பைத்தியக்காரத்தனம் என்றும் தற்போது எய்ம்ஸ் கொண்டு வருவது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்றும் சீமான் கூறியுள்ளார். முதல்ல அவர் கருத்தை உள்வாங்கி பாலாபிஷேகம் செய்யக்கூடாது, பதாய வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுதான் அவர் கருத்து. அதுக்கப்புறம் சில பேர் அவரை கிண்டல் அடிச்சதில் வெறுப்பில் சொல்லியிருக்கிறார், அதை மறுத்து பேசுவார். அவர் அப்படி ஆள் இல்லை. அது சொல்றது எரிச்சலை சொல்றதா, நம்ம சொல்றதுல ஓட்டு போட்டா போடுங்க இல்லைன்னா எப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு சொல்றது ஒரு இதில் சொல்றது, அது மாதிரி சொல்றதா. அவர் அந்த எண்ணத்தில் உள்ளவர் அல்ல. ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் தான். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் வீதிக்கு வந்துட்டாங்க, மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க, செவிலியர்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க, மருத்துவர்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க, மீனவர்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க, உழவர் குடிகள் வீதிக்கு வந்து போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. எல்லாருமே வீதிக்கு வந்து போராடும் போதும் இந்த அரசு நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லுவது எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும்.
தயாரிப்பாளர் சங்கத்தில் விஷால் எதிர்ப்பு தரப்பினர் உள்ளே செல்வதற்கு முற்பட்டபோது விஷால் ஆதரவாளர்கள் தடுத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷாலின் எதிர்த்தரப்பினர் சங்கத்தில் உள்ள முக்கிய ஆவணங்களை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என சார் பதிவாளரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை டி நகர் யோகா மால் தெருவில் உள்ள தயாரிப்பாளர் அலுவலகத்திலிருந்து முக்கிய ஆவணங்களுடைய நகல்களை இருதரப்புக்கும் சார் பதிவாளர் சேகர் முன்னிலையில் எடுத்துக் கொடுக்கப்பட்டது. இதற்கு முன்பாக அலுவலகத்திற்குள் விஷால் எதிர்ப்பு தரப்பினர் உள்ளே செல்வதற்கு முற்பட்டபோது விஷால் ஆதரவாளர்கள் தடுத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தயாரிப்பாளர் கே ராஜன், 7 கோடி ரூபாய் தயாரிப்பாளர் சங்க நிதியை தலைவர் விஷால் கையாடல் செய்திருப்பதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து நேற்றைய தினத்தில் விஷால் 7 கோடி இல்லை என்றும் 8.5 கோடி ரூபாய் சங்க நிதியிலிருந்து எடுத்திருப்பதாக அவரது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் என்றும் கூறினார். தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழுவின் அனுமதி இல்லாமல் 7 கோடி ரூபாய் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னோம். ஆனால் தலைவர் விஷால் அவர்களே ஒரு அறிக்கை எல்லா அங்கத்தினர்களுக்கும் நேற்றைய தினம் அனுப்பியிருக்கிறார்கள். அது 7 கோடி அல்ல, 8.25 கோடியை நான் சங்கத்தின் நிதியிலிருந்து எடுத்திருக்கிறேன் என்று அவர்கள் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் நேற்று கமிஷனர் அலுவலகம் சென்று இப்படி 8.25 கோடி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். 75வது பிறந்தநாள் விழா நடத்தி விருது வழங்குற நிகழ்ச்சிக்கு 3.5 கோடி சம்பளம் எதற்கு? எங்களிடமே 3 கோடி வாங்கினால் அது எவ்வளவு பெரிய தவறான செயல் என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இப்பொழுது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்து நாங்கள் மற்றது இது உள்ளே தவறுகள் இருந்தால் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் கோர்ட்டுக்கு திங்கட்கிழமை செல்ல இருக்கிறோம். மன்னார்குடி அருகே 2வது திருமணம் செய்து கொண்ட நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மலேசியாவை சேர்ந்த துர்காதேவி சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூர் மாவட்டம் பெருக வாழ்ந்தான் கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை சிங்கப்பூர் சட்டப்படி திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் ராஜ்குமாருக்கு தனது உறவினர் பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. தகவலறிந்து பெருக வாழ்ந்தான் கிராமத்திற்கு வந்த துர்காதேவி தன்னை ஏமாற்றிவிட்டதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து 2வது திருமணம் செய்து கொண்ட ராஜ்குமாரை கைது செய்து மன்னார்குடி சிறையில் 15 நாள் காவலில் அடைக்கப்பட்டார். 300 டன் எடை கொண்ட விஷ்ணு சிலையை ஏற்றி வந்த ராட்சச லாரி பழுதானதால் போச்சம்பள்ளி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கொரக்கோட்டை கிராமத்தில் உள்ள மலையை வெட்டி 64 அடி உயரம் மற்றும் 300 டன் எடை கொண்ட விஷ்ணு சிலை பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை பெங்களூருவில் உள்ள பெருமாள் கோவிலில் நிறுவப்பட உள்ளது. இதனை எடுத்து செல்வதற்கு அதிக அளவு டயர்கள் கொண்ட லாரியும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஓலைப்பட்டு கூற்றோடு வந்தபோது லாரி பழுது காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைக்கு பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி விஷ்ணுவை வழிபட்டு வருகின்றனர். போடி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கேரள மாநிலம் ராஜகுமாரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 400 கிலோ ஏலக்காய் மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் போடி அடுத்த முந்தல் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த காரை அவர்கள் சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி கேரள மாநிலம் ராஜகுமாரியில் இருந்து 400 கிலோ எடை கொண்ட ஏலக்காய் மூட்டைகள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த குரங்கணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தி வரப்பட்ட ஏலக்காய் மதிப்பு சுமார் 6 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை அருகே அட்டகாசம் செய்த சின்னத்தம்பி என்ற காட்டு யானைக்கு 2 மயக்க ஊசிகள் போட்டு வனத்துறையினர் இன்று பிடித்தனர். கோவை சின்னதடாகம், சோமையம்பாளையம், குருடம்பாளையம், ஆனைக்கட்டி, பாலமலை உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர், சின்னத்தம்பி என அழைக்கப்படும் 2 காட்டு யானைகள் அட்டகாசம் செய்து வருவதாகவும் பயிர்களை நாசம் செய்வதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. வனத்துறையினர் மயக்க ஊசி போட்டு விநாயகர் என்ற யானையை பிடித்து முதுமலை வனத்தில் விட்டனர். வனத்தில் பதுங்கிய சின்னத்தம்பி யானையை வனத்துறையினரால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. சின்னத்தம்பி யானையை பிடிக்க வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதையடுத்து கலீம், விஜய், முதுமலை, சேரன் ஆகிய 4 கும்கி யானைகளுடன் வனத்துறையினர் காட்டு யானை சுற்றித் திரியும் பகுதிக்கு சென்றனர். இன்று அதிகாலை சுமார் 6:30 மணியளவில் பெரிய தடாகம் அருகே காட்டு யானை சின்னத்தம்பிக்கு வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தினர். சின்னத்தம்பி காட்டு யானை அரை மயக்கத்தில் வனத்துறையினரிடம் பிடிபட்டது. லாரியில் ஏற்றி யானை சின்னத்தம்பியை காட்டுக்குள் விடும் முயற்சியில் வனத்துறை ஈடுபட்டுள்ளது.
வடநாட்டு அரசியல் வேண்டாம் என்றும் தமிழக மக்களின் நலன்தான் முக்கியம் எனவும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில் இளைஞர் ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திற்கு நல்ல மாற்றம் ஏற்படும் என தெரிவித்தார். டெல்லி செல்லும் போது ஜி என்ற அடைமொழியுடன் செல்லும் நபர்கள் வரும்போது 2Gயுடன் வருவதாகவும், ஆனால் நமது நோக்கம் தமிழக மக்களின் நலனில் மட்டுமே என்றும் தெரிவித்தார். இந்த தக்கை தமிழ்நாடு மறுபடியும் முழு உருவம் பெறுவதற்கான ஏற்பாடை செய்வதற்கான பெரும் அலை ஒன்று, பேரலை ஒன்று உருவாகி இருக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் வாக்குறுதின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளும் பிராமிஸாக மக்கள் நீதி மையம் உங்கள் முன்னாடி வைக்கிறது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகளுடன் தமிழக கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டு ஹிந்தி எதிர்ப்பு தியாகிகளுக்கு துரோகம் செய்துவிட்டதாக தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பெ. மணியரசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், பாஜக அரசு தற்போது காங்கிரசின் ஹிந்தி திணிப்பு கொள்கையை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், அவர்களை எதிர்கொள்ளும் அளவிற்கு தமிழகத்தில் அரசியல் இல்லை என்றும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு சிபிஎஸ்இ பள்ளிகள் பெருத்துவிட்டதாகவும், தமிழர்கள் ஆங்கில மோகத்தில் தங்களை இழிவுபடுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் மொழி வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுயிரீந்த ஈகியர் நாள் இது, வீரவணக்க நாள். இது 65 மொழிப்போர் ஈகியருக்கு மட்டுமென்று 1938 அன்றைக்கு வெள்ளைக்கார ஆட்சியில் காங்கிரஸ் அரசு நடந்து கொண்டு மாகாண அரசு நடத்திய ராஜாஜி அரசு திணித்த இந்தியை எதிர்த்து அவர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் அரசு பள்ளிகளில் இந்தியை திணிக்கவில்லை என்று நாடகமாட வேண்டாம். அரசு பள்ளிகளை விஞ்சுகிற அளவுக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் பெருத்துவிட்டன. முற்றிலுமாக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை தடை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு தடை செய்து உத்தரவு போட வேண்டும். அதற்கான சட்ட சிக்கலை உச்சநீதிமன்றத்தில் சந்திக்க வேண்டும். மக்கள் எழுச்சி பெறுவார்கள். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டிலே ஒன்று கூட இருக்கக்கூடாது. அது எல்லா வகையிலும் சீரழிவானது. தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய அனைத்து இந்திய தேர்வுகளில் அதுதான் நம்மை சீரழிக்கிற பிள்ளைகள் தேர முடியாமல் செய்கிறது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.